நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறிகாட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறிகாட்டும் ஆளுமைகள். பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அவள். அதை பார்க்க துடித்தாள். பதில் சொல்லாமல் கை பிசைந்து நின்றாள் மருத்துவச்சி. அலறி போய்விட்டாள் அம்மா. ஏன், குழந்தைக்கு என்ன ஆச்சு? செத்து போச்சா? கண்ணீரோடு சொன்னாள் அவள். இல்லை அம்மா, இல்லை, குழந்தை சாகவில்லை, ஆனால் செத்திருக்கலாம். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? உங்கள் குழந்தை பார்க்கும் விழியற்று கேட்கும் திறனற்று பிறந்திருக்கிறது. அதிர்ச்சி அடைந்தாலும் தீர்க்கமாய் சொல்லிக் கொண்டாள் அம்மா. அங்கக் குறைவு 1000 இருந்தாலும் அது என் குழந்தைதான். வாங்கினாள், வளர்த்தாள். அது வளர்ந்து பெரிதானது. அதற்கு ஒலி உலகம் இல்லைதான், ஒளி உலகமும் இல்லைதான். ஆனால் கற்றுக்கொள்ளும் மூளை உலகம் இருக்கிறதே. இல்லாததை எண்ணி எண்ணி புலம்பி திரியாமல் இருப்பதை அள்ளி எடுத்து வைராக்கியமாக வளர்க்கலானாள். எதிர்காலத்தில் அந்த குழந்தைதான் பிரெயில் முறையில் எழுதி சாதனை படைத்தது, சரித்திரம் படைத்தது, சரித்திரம் ஆனது. 50 நாடுகளுக்கு மேல் பறந்து சென்று விழியற்றவர்களுக்கு வீர எழுச்சியூட்டி தன்னம்பிக்கை தாரகையானது. அதுதான் ஹெலன் கெல்லர். புறக்கண்கள் காட்டும் விழி காட்சிகளை விட அகக்கண்கள் காட்டும் இதய காட்சிகள் இறைமைக்கு இதமானது அல்லவா? பின் தன்னம்பிக்கையை காட்டாமல் என்ன செய்யும்? ஆம், சாதனையாளர்களுக்கு அங்கக் குறைவும் ஓர் அழகான வாய்ப்பே. உள்ளதை உள்ளவாறு வளர்த்தெடுக்கும் வீரிய உள்ளத்துக்கு சொந்தக்காரிகள்தான் இந்த அன்னையர்கள்.
தேடல்கள், ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீரளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன, தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி 7 பெற்றெடுத்துள்ளாள், பல புதல்வரை பெற்றவளோ தனியள் ஆகின்றாள். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, மகிழ்கின்றது. ஆண்டவர் கொல்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையினின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, மகிழ்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் சிந்திக்கவிருக்கின்ற ஒரு பகுதியானது 1 சாமுவேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விவிலிய பகுதியாய் இருக்கின்றது. திருவழிபாட்டில் நாம் பதிலுரை பாடல்களாக திருப்பாடல்களை தியானிப்பது வழக்கம். அதிலும் சில நாட்களில் நாம் விவிலிய பகுதிகள், அதாவது யாராவது பாடக்கூடிய அந்த ஒரு பாடல்களை நாம் தியானிப்பதும் வழக்கமாய் நாம் கொண்டிருக்கின்றோம். அப்படி இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கவிருக்கின்ற பாடல் அன்னாவினுடைய பாடல். சாமுவேலின் தாயாகிய அன்னா சாமுவேலை பெற்றெடுப்பதற்காக கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த ஒரு பகுதியாண்டு இருக்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது என்று அவர் பாடுகின்ற இந்த வேளை, நமக்கும் இது புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் பாடிய அந்த பாடலை நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது. இந்த 2 பாடல்களையும் நாம் பார்க்கின்ற போது, அன்னாவினுடைய பாடலையும் அன்னை மரியாவினுடைய பாடலையும் பார்க்கின்ற போது, இந்த இரண்டிலுமே
அநேக ஒற்றுமைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த இரண்டு பாடல்களுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற போதும் கூட தான் பெற்றெடுக்க போகக்கூடிய அந்த ஒரு குழந்தைகளுக்காக கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களாக இந்த இரண்டு பாடல்களுமே அமைவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அண்ணாவினுடைய பாடலை நாம் இன்றைய நாளிலே சிறப்பாக பார்ப்போம். அண்ணா தான் வயது முதிர்ந்த காலத்திலே தனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே என்று சொல்லி வருந்தி கடவுளிடம் மன்றாடிய போது அந்த வருத்தத்தை போக்கக்கூடியதாய் கடவுள் அவருக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கின்றார். அந்த குழந்தையை கடவுளுக்கே அவர் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க கோவிலுக்கு கொண்டு வருகிற போது கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக தான் இன்றைய பாடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு நபர்களிடமும், அண்ணாவிடமும் அன்னை மரியாளிடமும் நாம் ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்மால் பார்க்க முடியும். இந்த இருவருடைய குழந்தைகளும் ஒரு புதியதோர் அரசாட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். சாமுவேலின் மூலமாக கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு புதியதோர் அரசாட்சியை, சவுல் என்கின்ற அரசர் மூலமாக அந்த மக்களை ஆளக்கூடிய ஒரு அரசரை கடவுள் சாமுவேல் வழியாய் கொடுக்கின்றார். அதே போல அன்னை மரியாளுடைய இடம் பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கடவுளின் அரசு இந்த உலகிலே வருவதற்கு அவரை ஒரு மீட்பராக, ஒரு மெசியாவாக கடவுள் அனுப்புகின்றார். இப்படியாக இந்த இரண்டு நபர்களும், சாமுவேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும், இந்த மக்களுக்கு புதியதோர் அரசை கொண்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே இவர்களுடைய பெற்றோர்கள், குறிப்பாக இவர்களுடைய தாயார்கள் பாடிய இந்த ஒரு பாடலும் அந்த கடவுளுடைய அரசு எவ்வளவு வல்லமை நிறைந்த ஒரு அரசாய், எவ்வளவு கடவுளுடைய அன்பை மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அரசாய் இருக்கும் என்பதனை சுட்டிக்காட்டுவதாக இந்த ஒரு பாடலை நம்மால் பார்க்க முடிகின்றது. அண்ணாவின் பாடலை நாம் பார்க்கின்ற போது அண்ணா கடவுள் தனக்கு கொடுத்த அந்த செல்வத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக நன்றி மட்டும் செலுத்தாமல் கடவுள் எப்பேற்பட்ட ஒரு அரசாட்சியை இந்த மக்களுக்கு கொடுக்க இருக்கின்றார் என்பதனையும், அவருடைய அரசில் இருக்கக்கூடிய வலியோருக்கு அவர் இரக்கம் காட்டுவராகவும், இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் இருப்பார் என்பதனை நமக்கு தெள்ள தெளிவாய் காட்டுகின்றார். இவருடைய பாடலை நாம் பார்க்கின்ற போது நாமும் கடவுளுடைய அந்த ஒரு அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் பெற்று அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அழைப்பாக இந்த ஒரு பாடல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு பாடலை இன்னும் அதிகமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் விவிலிய அறிஞர்கள் இதனை இந்த ஒரு உவமையாக தான் நமக்கு சொல்லித் தரார்கள். அண்ணா தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையை கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வரும்போது பாடப்பெற்ற ஒரு பாடல் மட்டுமல்ல, இது ஒரு உருவகமாக இஸ்ரேல் என்கின்ற நாடு ஒரு பெண்மணியாக, அந்த இஸ்ரேல் என்கின்ற நாடு விடுதலை அடைந்து கடவுளுடைய அரசாட்சியை சுவைக்கின்ற போது பாடுகின்ற ஒரு பாடலாக தான் இந்த ஒரு பாடல் இருக்கலாம் என்று சொல்லி விவிலிய அறிஞர்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். இப்படியாக கடவுளுடைய அரசின் கீழ் நாம் இருக்கின்ற போது, அவருடைய அரசாட்சிக்குட்பட்ட ஒரு மக்களாக நாம் வாழுகின்ற போது, அது எப்பேற்பட்ட ஒரு அன்பையும் பிறருக்கு நமக்கும் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமைகளை கலைந்து ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கும் என்பதனையும் நமக்கு தெள்ள தெளிவாய் காட்டுவதாக இந்த ஒரு பாடல் நமக்கு படம் எடுத்து காட்டுகின்றது. எனவே இன்றைய நாளிலே இந்த ஒரு மனநிலையோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் உம்முடைய அரசை எங்கள் மீது பொழிய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசராக எங்களை வழிநடத்தக்கூடியவராய் இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது அரசுக்குரிய மக்களாய், உமது அரசை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய பிள்ளைகளாய் நாங்களும் வாழ நீர் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். செய்திகள். உயிர்ப்பு பெருவிழா காலத்தில் இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் தம் சீடர்களோடு எப்போதும் உடனிருப்பேன் என்ற அவருடைய வாக்குறுதியையும் நாம் ஆழமாக சிந்திக்கிறோம் என்றும், திருத்தூதர்கள் தங்களது நற்செய்தி பணியை தொடங்கிய போது அவர்கள் பல சவால்களை எதிர்கொண்டனர். இருப்பினும் ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை வலுப்படுத்தினார் என்றும்,
திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். மே 4 திங்களன்று அனைத்துலக காரிதாஸ் அமைப்பின் அமெரிக்க கத்தோலிக்க தொண்டு நிறுவனங்கள் அமைப்பின் இயக்குநர்கள் குழு உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். ஏழைகளுக்கும் எளியோருக்கும் நீங்கள் ஆற்றும் பணி சவால்கள் நிறைந்ததுதான் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, போதிய வசதிகள் இல்லாமை, சில நேரங்களில் ஏற்படும் சோர்வு மற்றும் நீங்கள் விரும்பியவாறு உதவ முடியவில்லையே என்கின்ற மனவேதனை ஆகியவற்றை நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்றும், இருப்பினும் நான் எப்போதும் உங்களுடனேயே இருக்கிறேன் என்ற கிறிஸ்துவின் வாக்குறுதி இத்தகைய கடினமான தருணங்களில் உங்களுக்கு ஊக்கமும் மறு நம்பிக்கையும் அளிப்பதாக அமையும் என்று எடுத்துரைத்தார். ஆண்டவரின் இரக்கமுள்ள பணியினை உங்கள் பணி தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறது என்றும், மக்களின் துன்பங்களை போக்குவதன் மூலமும் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் தேவைகளுக்கு பதிலளிப்பதன் மூலமும் கிறிஸ்துவின் அன்பை உங்கள் வழியாக உலகிற்கு வெளிப்படுத்துகிறீர்கள் என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார். மேலும் இந்த அன்புதான் உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் உந்துதலாக இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, அப்போதுதான் நீங்கள் பணி செய்யும் மக்கள் வெறும் பொருள் உதவியை மட்டும் பெறாமல் தங்களின் மாண்பு, அரவணைப்பு மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றையும் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். ஃப்ரியூலி நிலநடுக்கத்தில் உயிரிழந்த அனைவரையும் தனது ஜபங்களில் நினைவு கூறுவதாகவும் அவர்களின் பிரிவால் வாழும் குடும்பங்களுக்கு தனது ஆறுதல் மொழிகளையும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இத்தாலியின் வடக்கு பகுதியில் உள்ள ஃப்ரியூலி நிலநடுக்கத்தின் 50ஆம் ஆண்டு நினைவையொட்டி அங்கிருக்கும் மக்களுக்கும் உதினி மறைமாவட்ட பேராயர் ரிக்கார்டோ லம்பா அவர்களுக்கும் திருத்தந்தை அவர்கள் தந்தி மூலம் அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு கூறியுள்ளார். அதில் உயிரிழந்தவர்களின் நினைவாக ஏற்பாடு செய்யப்பட்டு கர்தினால் மேட்டியோ சுப்பி அவர்களின் தலைமையில் நடைபெறும் திருப்பலியில் தாம் ஆன்மீக ரீதியாக இணைந்து கொள்வதாக குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள் அந்த மண்ணின் துயரத்திலும் மீண்டெழுதலிலும் தாம் பங்கெடுப்பதாக தெரிவித்துள்ளார். திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்ட அந்த தந்தி செய்தி நிலநடுக்க பேரிடரின் போது உருவான மாபெரும் ஒருமைப்பாட்டு உணர்வை வெகுவாக பாராட்டியுள்ளது. பல்வேறு நாடுகளின் உதவிக்கும் உள்ளூர் மக்களின் அயராத உழைப்பிற்கும் நன்றி தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் இந்த ஒருமைப்பாடே அந்த நிலப்பகுதி விரைவாக மீண்டெழவும் ஒரு முன்மாதிரியான சமூக மறுமலர்ச்சியை உருவாக்கவும் காரணமாக அமைந்தது என்று தெரிவித்தார். அந்த பேரிடர் காலத்தில் இத்தாலிய மற்றும் அனைத்துலக சமூகங்கள் காட்டிய மனிதாபிமான மற்றும் கிறிஸ்தவ ஒருமைப்பாட்டை வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் மேலும் அந்த துயர நிகழ்வின் நினைவானது மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் பிறரன்பு பணி ஆகிய விழுமியங்களை மீண்டும் உறுதிப்படுத்தும் ஒரு உந்துதலாக அமைய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஃப்ரியூலி பகுதி மக்கள் அனைவரையும் அன்னை மரியாவின் பராமரிப்பிலும் அப்பகுதியின் பாதுகாவலர்களான புனித எர்மோகோரஸ் மற்றும் போடுநாடஸ் ஆகியோரின் பரிந்துரையிலும் ஒப்படைத்து தனது திருத்தூது ஆசிரியை வழங்கி செய்தியை திருத்தந்தை நிறைவு செய்தார். மே 4 திங்களன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஐஸ்லாந்து அதிபர் ஹல்லா தோமாஸ்டோரிட் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்தார் என்றும் திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஐஸ்லாந்து அதிபர் திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களை சந்தித்து பேசினார் என்றும், இச்சந்திப்பின் போது பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத் துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் உடனிருந்தார் என்றும் அச்செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த கலந்துரையாடலின் போது இருதரப்புக்கும் இடையிலேயான சுமூகமான உறவுகள் குறித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ள அச்செய்தி தொடர்பகம், குறிப்பாக சமூகத்தின் பொது நலனுக்காகவும் குறிப்பாக இளைஞர்களின் மேம்பாட்டிற்காகவும் உள்ளூர் திரு அவை ஆற்றி வரும் ஆக்கப்பூர்வமான பங்களிப்புகள் இச்சந்திப்பில் வலியுறுத்தி கூறப்பட்டன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. இச்சந்திப்பில் மாநில மற்றும் அனைத்துலக பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக உலகில் நிலவும் மோதல் சூழல்கள், பேச்சுவார்த்தையின் அவசியம் மற்றும் அமைதிக்கான வாய்ப்புகள் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மே 7 வியாழன்று முற்பகல் மணி 11:30 அமெரிக்க வெளியுறவு செயலர் மார்க்கோ ரூபியோ அவர்களை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சந்திக்க உள்ளார் என்று திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு மே 18ஆம் நாள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் பணியேற்பு திருப்பலியின் போது மார்க்கோ ரூபியோ அவர்களும் அமெரிக்க துணைத் தலைவர் ஜேடி வான்ஸ் அவர்களும் திருத்தந்தையை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அச்சமயத்தில் ஜேடி வான்ஸ் மற்றும் மார்க்கோ ரூபியோ ஆகியோருடன் திருத்தந்தை அவர்கள் நடத்திய இருதரப்பு சந்திப்பில் முக்கிய உலகளாவிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மே 7 வியாழனன்று அமெரிக்க தூதுக்குழுவுடனான சந்திப்பு நடைபெறும் அதே வேளையில் திருத்தந்தை அவர்கள் போலந்து நாட்டு பிரதமர் டொனால்டு டஸ்க் அவர்களையும் சந்திப்பார் என்றும் இச்சந்திப்பு காலை 9 மணிக்கு நடைபெறும் என்றும் திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின்
இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.